தாக்கம் என்ன ஏற்படும் என்று மிக அருமையாக பல்வேறு கருத்துக்களை நமக்கு தெரிவித்தார்கள் பழனி பிணை அவர்கள். அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்ததாக மனமே காரணம், மிக ஒரு அற்புதமான தலைப்பு. மனம்னா என்ன? ஏதாவது இன்பத்திற்கும் சரி துன்பத்திற்கும் சரி அதுதான் காரணம்னு நாம சொல்றோம். எப்படி என்பதை விரிவாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக துணை பேராசிரியர் காயத்ரி அவர்களை அழைக்கிறோம். சின்னாலப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். இவங்க கல்வி தகுதி எம்காம், எம்எட், எம்பில். பணி அனுபவம் துணை பேராசிரியராக 4 ஆண்டுகள் கலை கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறார்கள். மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து மனவளக்கலையில் சேவை செய்து வர்றாங்க. மனவளக்கலையில் சேர்ந்திருக்காங்க. 2019 சர்வீஸ் பண்றாங்க. மன்றங்களிலும் பள்ளி கல்லூரிகளில் வகுப்புகள் நடத்தி வருகிறார்கள். தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் வகுப்பும் நடத்திட்டு இருக்காங்க. இத்தகைய சிறப்புமிக்க அவர்களை மனமே காரணம் எனும் தலைப்பில் உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், தாய் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு குழுமி இருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் மேலும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனமே காரணம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். மனசுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஆமாவா இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கே ஒரு மனசு வேணுங்க. நல்லா இருக்காம சொல்லிட்டோம்னா பொறாமப்படுவாங்க சார். அதனால வாயை திறக்கவே மாட்டோம். சரிங்க, நல்லதொரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. அதாவது தவம் செய்வதை காட்டிலும் அறச்செயல்கள் செய்வதை காட்டிலும் மனதார பேசக்கூடிய வாய்மை தலை சிறந்ததாகும் அப்படின்னு வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது மனசார செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நல்லதையே கொடுக்கும் அப்படின்றதான் இதனுடைய கருத்து. மனசுக்கு அவ்வளோ வலிமை இருக்குங்க. ஏன்னா மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல மழையே வரல அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலான்னு போறாங்க. ஊர் வறண்டு போச்சு, விவசாயம் பண்ண முடியல, சரி கூட்டு பிரார்த்தனை பண்ணி மழை வர வைப்போன்னு எல்லாரும் சேர்ந்து போறாங்க. பெரியவர் முதல் சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. அப்ப அந்த சின்ன குழந்தை கேக்குது, எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா மழை வருமா அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, நம்ம மனதார நினைச்சு இறைவன் கிட்ட என்ன வேண்டுனாலும் நமக்கு இறைவன் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் நடந்து போறாங்க. நல்ல வயசானவங்க முதல்ல சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த குழந்தையும் வருது. அந்த குழந்தை கையில என்னங்க இருக்கு? கொடை. அந்த குழந்தை அவ்வளவு நம்பிக்கையோட போயிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண போறோம், கடவுள்கிட்ட மழை வரணும்னு கேட்க போறோம். மழை வந்துரும், திரும்ப வீட்டுக்கு வரும்போது நனைஞ்சிருவோம். அதனால கொடை கொண்டு வருது. அப்போ அந்த அளவுக்கு மனசுக்கு வலிமை இருக்கு. அந்த குழந்தை கொடையோட போயிருக்கு. குழந்தைகள் இதை மிக சிறப்பாக செய்வாங்க, நம்மளும் செய்வோங்க. ஆனா என்ன, மனசு அப்பப்போ ஒரு சின்ன சந்தேகம் வந்துரும், ஒரு குழப்பம் வந்துரும். இப்ப மனசுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் விடுங்க, நம்ம எல்லாரும் ஆழியாருக்கு எதுக்குங்க வந்திருக்கோம்? இந்த மாதிரி மேடை போட்டு மைக்ல கேட்டாலும் உண்மை சொல்ல முடியுமா? நல்ல ஆழியாருக்கு குழுகுழுன்னு இருக்கலாம்னு வந்திருப்போம். சிலரு ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கலாம். வீட்டு வேலையில இருந்து ஒரு 3 நாள் விடுப்பு அப்படின்னு வந்திருப்போம். தொல்லையே இல்லை அப்படின்னு வந்திருப்போம். இதெல்லாம் உண்மை நம்ம மனசுக்குள்ளே இருக்கட்டும். நான் இதை பத்திலாம் கேட்கல. எல்லாரும் ஒரு பொதுவான காரணத்துக்காக வந்திருக்கோம். என்ன காரணம்? பயிற்சிக்காக வந்திருக்கோம். அப்ப இந்த பயிற்சி பார்த்தோம்னா உடற்பயிற்சியில ஆரம்பிச்சு காயக்கல்ப பயிற்சி, அடுத்து அகத்தாய்வு, குணநல பேரு அப்படின்னு பார்த்தோம்னா அருள் நிதியர் பயிற்சி, பிரம்மநாணம், எல்லா பயிற்சிகள் இருந்தாலுமே இதுக்கு எல்லாமே பொதுவான ஒரு பெயர் இருக்கு. என்னங்க? மனவள கலை. அப்ப எல்லா பயிற்சிகளும் மனதை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதனாலதான்
மகரிஷி அவர்கள் இதுக்கு மனவளக்கலைன்னு பேர் வச்சிருக்காரு. அப்ப எல்லாத்துக்குமே என்ன காரணம்? மனம்தான் காரணமாக இருக்கிறது. இத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் பேசுறோம் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு, ஆனா ஏத்துக்க முடியுதானா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. சரிங்களா? இப்ப ஆலியாருக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமா? இல்ல காலையில பொங்கல் கேண்டீன்ல இல்லையா? கிச்சடி சார். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாருக்குமே நல்லது. இங்க நின்று பேசுற எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மனசுதானுங்க காரணம். முதன் முறையாக இந்த மேடையில் பேசுவதால் என் மனமும் படபடா என்று அடிக்கிறது. கேட்டாங்க ஒரு நிமிஷம் போதுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு 5 நிமிஷம் கொடுத்தாச்சு. 10 நேத்து ஒரே நிமிஷம் கொடுத்து எல்லாத்தையும் பேச சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா 15 நிமிஷம். நாங்க சரின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா 12 நிமிஷம்ட்டாங்க. அப்புறம் 10 நிமிஷத்துல முடிச்சிருங்கன்ட்டாங்க. சரிங்க, என்ன சொல்ல முடியும்? மகரிஷி அவர்கள் இந்த மனமே காரணம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை சொல்றாங்க. இது அவரோட வாழ்க்கையில நடந்த உண்மை நிகழ்வு. சென்னையில கூடுவாஞ்சேரியில மகரிஷி இருந்தார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது. ஒரு வேலையா சென்னைக்கு போயிட்டு கூடுவாஞ்சேரியில வந்து இறங்குறாரு. இறங்கி வெளியே பாக்குறாரு, இருட்டாயிடுச்சு. சரி அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு இறங்கி போறாரு. இருட்டுல பார்த்தா எதையோ மிதிச்சிட்டார். என்னன்னு குனிஞ்சு பார்த்தா மலத்தை மிதிச்சிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இருட்டுல இறங்கி நடந்து போறோம், மலத்தை மிதிச்சிட்டோம், எப்படிங்க இருக்கும்? என்ன சொல்லுவோம்? சீ, வேற என்ன சொல்லுவோம்? கர்மம் அப்படிதானே சொல்லுவோம். நம்ம மனசு அப்படிதானே சொல்லும். சரி, மகரிஷி எதுங்க சொல்லியிருப்பாரு? வாழ்க வளமுடன். அவரும் மனிதர் தாங்க, அவரும் அதையே தான் நினைச்சிருக்காரு. ஆனா நம்ம மனிதர்களா, சாதாரணமா மனிதர்களா இருக்கனால இன்னும் கொஞ்ச நேரம் அதையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்போம். மகரிஷி அங்கே நிறுத்தி கொண்டு மேலும் சிந்திக்கிறார். ஏன் பார்த்தோம்னா, அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அனைத்தும் அவருடைய உடலையும் மனதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொடுக்கப்பட்டவை. அப்ப அந்த இடத்துல அவர் கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிறார். யார் காரணம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ மலத்தை மிதிச்சிட்டதா காரணம். இப்போ ஒரு விஷயத்துல ஒரு தீர்வுக்கு வரணும்னா 2 பக்கமும் பேசணுமா இல்லையாங்க? 2 பக்கமும் பேசுறவங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? இப்ப மகரிஷிய கேட்டுட்டோம். இன்னொரு பக்கம் யார் இருக்காங்க? மலம். மகரிஷி யோசிக்கிறார், மலமாக இருந்து நான் யோசிக்கிறேன். அப்ப அவரோட மனசு எங்க போகுது? மலத்துல போயிட்டு இப்படி யோசிக்கிறாரு. இப்போ மலத்தில் மனத்தை செலுத்தி அவர் பேசுகிறார். இப்போ மலம் பேசுகிறது. கேட்கலாமா என்ன பேசுதுன்னு? நான் மனமான உணவாக இருந்தேன், ருசியான உணவாக இருந்தேன், மனிதனான உன்னுடைய உடலுக்குள் சென்றதால் தான் என்னவாக மாறிவிட்டேன். உண்மையா இல்லையாங்க? ஒரு மனமான ருசியான உணவா இருக்கு, மனிதர்களாகிய நம்முடைய உடலுக்குள் போறதுனால அது என்னவாக மாறுகிறது? மலமாக. சரி, அதை விட மாறிட்டேன், வந்துட்டேன். என்னை இப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு 2 நாள் 3 நாள்ல என்னவாயிருப்பேன்? மண்ணோட மண்ணாக மக்கி உரமாக மாறி இருப்பேன். நீயாக தேடி வந்து என்னை மிதித்தாய். மிதிச்சுட்டு என்ன சொன்ன? சீ. வேற என்ன சொன்ன? கர்மம். இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? நான் இப்படி மாறியதற்கும் நீதான் காரணம். என்னை தேடி வந்து மிதித்ததும் நீதான். ஆனால் என்னை பார்த்து அவச்சொற்களை சொல்கிறாய், நான் எப்படி காரணமாக முடியும்? இப்ப மலம் பேசிருச்சு. இப்ப 2 பேரும் பேசுறதையும் நம்ம கேட்டுட்டோம். இப்ப மகரிஷி யோசிக்கிறார், இந்த இடத்துல ஏற்பட்ட துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் கவலைக்கும் காரணம் மனமா மலமா? மனம். அப்போ மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பத்திற்கும் என்னங்க காரணம்? மனசுதான் காரணம் அப்படின்றத சொல்றார். துன்பத்திற்கு மட்டும் மனம் காரணம் அல்ல, இன்பமாக வாழ்வதற்கும் மனசுதான் காரணம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நான் நினைத்தால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யாரும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியாது. ஆக துன்பத்திற்கும் காரணம் மனம்தான், இன்பத்திற்கும் காரணம் மனம்தான். மனமே வலிமை வாய்ந்தது. இப்படியெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மனவளக்கலை பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். வாழ்க்கையில எல்லார் மனசுல என்னங்க இருக்கு? ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும்.
ஒரு படத்துல சொல்றாங்க, வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம், எல்லாரும் ஓடு ஓடு ஓடுன்னு. எல்லாரும் எப்படிங்க ஓடணும்? வேகமா ஓடினாதான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த பயிற்சிலாம் செஞ்சு கொஞ்சம் கை கால்லாம் சரி பண்ணி வச்சிருக்கோம், வேகமா ஓடிடலாமா? கால்கள் வேகமாக ஓடுகின்றது, மனசு வேகமா படபடன்னு ஓடிச்சுன்னா என்னங்க ஆகும்? ரத்த கொதிப்பு வந்து பல பிரச்சனைகள் வந்துடும். ஆக 14க்கும் 40க்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருக்கும் மனதினுடைய அலைச்சுழலை குறைத்தால் மட்டுமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தோடு விவேகமாக நாம் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும். இப்ப வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னாலுமே என்ன காரணம்? மனம்தான் அங்கு காரணமாக இருக்கிறது. இந்த மனவளக்கலை எல்லாம் படிச்சுட்டு நம்ம எதை தேடி வர்றோம்? இறைவனை காண்பதற்காக. இறைவனை காண்பதற்கும் எப்படி காண முடியும்? அகக்கண்ணால், மனதால் மட்டுமே காண முடியும். அப்ப அங்கேயும் மனமே காரணமாக இருக்கிறது. இப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது மனம்தான் அப்படின்றது. மனமே காரணம் அப்படின்னு இங்க நான் பேச வந்திருந்தாலுமே, நான் இங்க பேசுறதுக்கு என்னங்க காரணம்? ஒரே ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஒரே ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 3 நடுவர்களுக்கு நல்ல மனசுங்க. அவர்களுடைய நல்ல மனதை இந்த தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தவங்களும் எங்களை திட்டுறதுக்கு எப்படி? எல்லாருக்கும் நல்ல மனசுங்க, அப்படிலாம் திட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டோம். மனசு எங்கெங்க இருக்கு? படற்கை நிலையில் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப பார்த்தோம்னா இங்க புலனடக்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா பொறாமை, தவிர, ஒழுக்கம் எல்லாம் பேசுற வர்றாங்க. இப்ப இந்த 3 தலைப்புகளையுமே தொடாமல் மனசை பத்தி பேசலாம். ஆனா மனசை பத்தி தொடாம இந்த 3 தலைப்புகளும் பேசவே முடியாது. இப்ப மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் இந்த மனதினுடைய செயல்பாடுக்கு எவ்வளவுங்க தேவை? வெறும் 25%. வெறும் 25% ஜீவகாந்த ஆற்றலால இந்த மனசு செயல்பட்டு இருக்கும் போது என்னெல்லாம் யோசிக்குது. அப்ப அந்த மனம் பார்த்தோம்னா புலன் வழியாக செயல்படும் போது என்னவாக மாறுகிறது? பாவச் செயல்களாக மாறுகிறது. அறிவின் வழியாக அந்த மனம் செயல்படும் போது புண்ணியமாக மாறுகிறது. அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் எதை சார்ந்தே இருக்கிறது? நம்மளுடைய மனதை சார்ந்தே இருக்கிறது. அப்ப அனைத்திற்கும் காரணம் மனம்தான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தருணத்திலே வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக அருமையாக மனமே எல்லாவற்றிற்கும் காரணம் என்கிற தலைப்பில் பல விஷயங்களை நமக்கு மகரிஷி வாழ்க்கையில் நடந்த ஒரு வாழ்வியல் சம்பவத்தை நினைவுபடுத்தி தெரிவித்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நிறைவாக இப்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க, ஒழுக்கம் உயிரினும்